ரோமருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 19-21 வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய யாவாகி யேசுமெசியாவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாருங்க, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு ஆதாம்னால என்ன வந்துச்சு? பாவமும் மரணமும் வந்துச்சு. இன்னொரு ஆதாம்னால கிருபையும் நித்திய ஜீவனும் வந்துச்சு. இப்ப நம்ம நினைக்க வேண்டியது, பாவத்தின் வழியை போய் மரணத்தை பெற முடியும் ஆதாம் போல, பிந்தின ஆதாம் போல கிருபையின் வழியில் போய் நித்திய ஜீவனையும் பெற முடியும். இந்த ரெண்டுல எதை தெரிந்தெடுக்க போறீங்க? பாவத்தின் வழியில் வாழ்றீங்கன்னா ஒரு நாள் மரணம் நிச்சயம். கிருபையின் காலத்தில் போனீங்கன்னா, மனம் திரும்பி போனீங்கன்னா, பாவம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல, மனம் திரும்பி அந்த பாவத்தை செய்யாமல் விட்டுட்டு மனம் திரும்பி போனீங்கன்னா அந்த வழியில் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இப்ப பெரிய பாடம் என்னன்னா, அங்கெல்லாம் பரலோகத்தை எப்படி போக முடியும்? சிக்கல் இல்லையா? யாரு கூட்டு போவா? பாருங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன்கிட்ட நீங்க போயிட்டு, பழைய காலத்துல கற்காலத்துல வாழ்ந்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த மனிதன்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளைட்ல பறப்பது சாத்தியமான்னு கேட்டா அவன் என்ன சொல்லியிருப்பான்? இல்லைன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா முடியும்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் இருந்த ஜனங்கள்கிட்ட நீ எல்லாம் துணி போடுவ, இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுவேன்னு சொன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான்? வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஆனா இன்னைக்கு அது சாத்தியமானது. எல்லாத்திற்கும் ஒரு காலம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு காலம் வந்துடுச்சுன்னா, ஏதோ ஒரு திசையில் இருப்பவர்களே நம்ம இங்கே உட்காந்து பேச முடிய அளவுக்கு காலம் வந்துடுச்சு. இன்னும் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டு ஏஐ டெக்னாலஜி மூலமா நானே இல்லை, வெளிநாட்டில் இருந்துட்டு இந்த நாட்டில் ஆப்ரேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? வெளிநாட்டில் இருந்தக்கூடிய டாக்டர் இந்தியாவில் ஆப்ரேஷன் பண்ணலாம். எப்படி? அவர் முன்னாடி ஒரு இது போட்டுருவாங்க, ஒரு டேபிள் போட்டுருப்பாங்க, அந்த இடத்துலையும் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க இல்லையா? இவர் இங்க இருந்து கையை ஆப்ரேட் பண்ணுவார், இதை எடுத்து இங்கே வைப்பார், அங்கே அசையாது. ஆனால் அங்கே மேஜை இருக்கும், மேஜைக்கு பக்கத்தில் இருக்கிற பொருள் எடுத்து வைக்கப்படும். இது என்னது? டெக்னாலஜி மூலமா ஆப்ரேஷன் பண்ணக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏஐ தொழில்நுட்பம் மருத்துவத்தில் அந்த அளவுக்கு வளரும். நான் இப்போ சொல்லதெல்லாம் உங்களுக்கு கதையா இருக்கும். இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணில் பார்ப்பீங்க. என்ன பார்ப்பீங்க? வெளிநாட்டிலிருந்து ஒரு மருத்துவர் இங்க ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும்னு இன்னைக்கு நமக்கு தெரியாது. ஆனா நாளைய ஜெனரேஷனுக்கு இது ஈஸியா போயிடும். அப்படியா? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு பிளைட்டில் பறப்பது எளிது, நாளைக்கு மனிதர்கள் பறப்பதும் எளிது. ஏன்? நிறைய விஞ்ஞானங்கள் கூடுனாதான் இந்த பூமி அழிய போகிறதுங்கிறது அர்த்தம். அப்ப இங்க மனிதனுடைய அறிவு கட்டினபடி பாபேல் கோபுரம் ஒரு பக்கம் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். தேவன் அதை தகர்ப்பார். இந்த விஞ்ஞானம் எல்லாம் தகர்ந்து போகும். விஞ்ஞானத்தினால் நீங்கள் பறந்து எங்க போறது இல்ல? பரலோகத்துக்கு போறது இல்ல. விஞ்ஞானத்தினால் பறந்து பரலோகத்துக்கு போறது இல்ல. தேவன் படைத்த படைப்பினூடாக போவீங்க. எது அது படைப்பு? இந்த காற்றினூடாக போவீங்க, இந்த மேகத்தினூடாக போவீங்க. அது உங்க வேலை இல்லை. யார் வேலை இல்லை? உங்க வேலை. தகுதி உள்ளவனை அவர் ஏற்றுக்கொள்வார். நான் அப்படியே எடுத்துட்டு மேகத்தை வில்லாக்கி கிளம்பி போக முடியாது இல்லையா? முதலுக்கு அதுக்கு எனக்கு என்ன வேணும்? தகுதி வேணும். தகுதி இருக்கவனை தேடி தேவனுடைய சமூகத்தில் அந்த எடுத்துக்கொள்ளுதல் கடந்து வரும். அதை யாரு பாப்பா? இயற்கை தானாக பார்க்கும். அதனாலதான் என்னால நடக்க முடியுமான்னு கேட்கும் போது பிறந்த குழந்தை சொல்லக்கூடிய பதில் இல்ல. பிறந்த குழந்தை நடக்குமா? பிறந்த குழந்தை ஏன் நடக்கும்? இல்லையா? நடக்காது, வாய்ப்பு இல்லை. ஆனால் அது பலமுறை நடந்து விழுந்த பிற்பாடு என்ன செய்யும்? நடக்கும். அப்ப நீ பலமுறை பறந்து விழணும். நாளைக்கே மேல மாடியில போயிட்டு குதிச்சு என் பேர் எழுதி வச்சுட்டு செத்துறப்படாது. நான் அந்த பரப்ப சொல்லல இல்லையா? புரிஞ்சுக்கணும். வேதம் என்ன சொல்லுது? மறுரூபத்தினூடாக நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். அப்ப மறுபடி மறுரூபம். பைபிள் என்ன சொல்லுது? பல படிநிலைகள் உள்ள மறுரூபத்தை சொல்லுது. இங்க எதையும் பண்றது இல்லை. அப்படியே படுத்து தூங்கிட்டு இப்படியே வராது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா எடு அந்த பைபிளை தூசி தட்டின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டீங்கன்னா சிக்கல். அப்ப மறுரூபத்தினூடாக தான் நீங்க என்ன பண்ண முடியும்? அப்ப ஒவ்வொரு படிப்படியா என்ன பண்ணணும்? முதல்ல நடந்து பழகுனாதான் நடக்க முடியும். அப்ப பறந்து பழகுனாதான் பறக்க முடியும். பரலோகத்திற்கான படிக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஏறுறிய? பரலோகமா இருக்கட்டது ஒரு பக்கம் இல்லையா? அது பாட்டுல இருக்கட்டும், நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. அவருக்கு விருப்பமானா கூட்டிட்டு போட்டு. ஆமா, சார்வால் இல்லைன்னா அங்க ரொம்ப கவலை. உங்களை வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு தான் போகணும்.
இல்லையா? அப்ப நம்முடைய வேலை என்ன தெரியுமா? கிருபையோடு போனீங்கன்னா நித்திய ஜீவனை அடைய முடியும். வெளிப்படுத்தல வாசிக்கிறீங்களா? 2 சாட்சிகள், 2 சாட்சி வாசித்தீங்க இல்லையா? யார் அந்த 2 சாட்சி? மோசேயும் எலியாவும். எப்படி மோசே எலியா வந்துச்சு? 2 பேர் செய்யக்கூடிய அடையாளங்களை நாங்க பார்க்கிறோம் இல்லையா? இந்த வானத்தை அடைக்கானா அது எலியாவா தான் இருக்கணும். அப்படியே தண்ணி எல்லாம் ரத்தமாக்கானா அது யாரா தான் இருக்கணும்? மோசையா தான் இருக்கணும். 2 பேர் வந்துட்டாங்க. அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு என்ன இருக்கு? அடுத்த எடுத்துக்காட்டு என்ன இருக்கு? இதை பார்த்தீங்கன்னா நம்மளால மலையில போய் வரல, இவனு 2 பேர் தான் அங்கே வருவாங்க. யார்? எலியாவும். அதனால இவங்க 2 பேர் தான் அங்கே வரணும். கரெக்ட் தானே? அப்ப இப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, ஏனோக்கு எங்க போனா? ஏனோக்கு எங்க போனா? மோசே மரிச்சானா? மோசே மரிச்சானாங்க? மரிச்சாச்சு. இப்ப அடுத்த மரணம் எலியாவுக்கு எங்க கொடுத்துட்டாரு? எலியாவுக்கு எங்க கொடுத்துட்டாரு? வெளிப்படுத்தல பூமியில கொடுத்துட்டாருல்ல. மரிச்சு கிடப்பான், அப்பதான் எடுத்து போடுவான். அப்ப ஏனோக்கு எப்பதான் சாவுறது? வந்தது ஏனோக்கா இருக்குமோ? சாவறதுக்காக அனுப்பிவிட்டு இருப்பாரோ? யாரா இருக்கும்? அப்போ சஸ்பென்ஸ்லயே இருங்க. குழப்பி தான் விட்டேன், நான் பதில் எல்லாம் சொல்லல. சரியா? பதில் நீங்க வேதத்துக்குள்ள போனீங்கன்னா கிடைக்கும் இல்லையா? நான் கேட்டது நீங்க மோசேன்னு சொன்னாலும் ஏன் ஏனோக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம கேள்வி. எலியாங்கிறது உறுதியாயிடுச்சு இல்லையா? மரணத்தை இல்லாத எலியா மரணிக்கப்பட வேண்டும் வந்துட்டாரு. ஏனோக்கு மரணம் அடையல இல்லையா? நம்ம குழப்பறாரு பாருங்களேன். சரி, சிந்திப்போம். இந்த டாபிக்ல நம்ம பேசணும் இல்லையா? சரி பாருங்க, இப்ப இவங்க எடுத்துக்கொள்ளப்படணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, மேலே யாரி வான்னு. அவன் யாரி போயிட்டான். மேலே யாரி வான்னு சொன்னோடனே அவன் யாரி போயிட்டான். இதே மாதிரி ஒரு சத்தம் கேட்கும், வாங்க அப்படின்னா அப்படி கிளம்பி போயிடணும் இல்லையா? அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆளும் அப்படி கிளம்பி போயிட வேண்டியதுதான். அப்ப பாருங்க, தேவ சமூகத்துல தேவன் உங்களை கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் கூப்பிட்டு எடுத்துப்பார். அதுக்கு முதல்ல நான் என்னவா இருக்கணும்? தகுதியா இருக்கணும். நான் இப்ப போறதை பத்தி கவலைப்படணும். நான் போவனான்னு கவலைப்படணும். என்ன கவலைப்படணும்? நான் போவனான்னு கவலைப்படணும். சாத்தியமற்ற எல்லாத்தையும் இந்த இயற்கை சாத்தியமாக்கும். அல்லேலூயா. என் தேவன் வருகிற போது புதிய வானமும் புதிய பூமியும் வரும் என்று சொன்னால் உங்களை கொண்டு போகவும் காற்றின் சேட்டைகள் வரும். நீங்கள் ஏறி போகவும் மேகம் உங்களை எடுத்து செல்லும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நான் மனவாட்டியாக காத்திருக்கிறேனாங்கிறதான் கேள்வி. அப்ப கிருபையின் ஊடாக நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல கடந்து போகணும். இந்த கிருபை ரொம்ப சிக்கலானது.